வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் என்னென்ன தயார் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறோம் உங்ககிட்ட. தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம சுத்தமான நாட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ரெடி பண்ணோம். விளைய வைக்கிறது முதற்கொண்டு அறுவடை வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம ஃப்ரெண்டு தோப்பில் வந்து அவங்க தேங்காய் இது பண்ணி தராங்க, நம்ம செக்கில் ஆட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து வாங்கினீங்க. சமையலுக்கும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சமையலுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இந்த தேங்காய் எண்ணெய் 1 லிட்டராக வாங்கிட்டால் ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றோம். 1/2 லிட்டரு அதுக்கு கம்மியாக வாங்கும்போது ஷிப்பிங் வரும். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ் விட்றது இல்லைங்க, எல்லா அக்ரி யூனிவர்சிட்டியில் போடுற கிளாஸும் நான் அட்டன் பண்ணிடுறது. ஏன்னா நமக்கு ஆர்கானிக்காக பொருட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய கொள்கை. எனக்கு ஆரம்பத்தில் அது ஒரு லட்சியமாகவே எடுத்துகிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அப்புறம் நிறைய என்னால் பண்ண முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டைம் கிடச்சி, பொருட்களும் கிடச்சி, அந்த ஆர்கானிக்காக பண்ணுறவங்களோட கான்டாக்ட்ஸும் கிடச்சி பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஹேர் ஆயில். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க மூலிகைகள். நான் எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் எல்லாமே பண்ணுறோங்கிறது தெரியும் உங்களுக்கு. மூலிகைகளும் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? அந்த மூலிகைகளை மதர் பிளான்ட்டாக பண்ணி அதிலிருந்து சேகரித்த இலைகளை வச்சு நான் வந்து ஒரு 25 வெரைட்டி இலைகளை வச்சு நான் வந்து இந்த ஆயில் வந்து தயார் பண்ணியிருக்கேன். அது கூட கருஞ்சீரகம், வெந்தயம் இதுவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை இன்னொரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் அந்த வீடியோ வந்து நான் எண்ணெய் காய்ச்சும் போது உங்களுக்கு போடுறேன். பச்சைக்கற்பூரம் இதெல்லாமே போட்டு இந்த ஆயில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி ஏஜிங் ஆயில். தேங்காய் எண்ணெயிலேயே சில வகையான மூலிகைகள் எல்லாமே போட்டு, ஆரஞ்சு பீல் போட்டு நம்ம மிதமான சூட்டில் காய்ச்சி தயார் பண்ணக்கூடியது இந்த ஆன்டி ஏஜிங் ஆயிலு. இது வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். டெய்லி நைட்டு படுக்கும்போது நல்லா ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு, சும்மா 2 சொட்டு எடுத்தால் போதுங்க. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் நம்ம வாஷ் பண்ணோம்னாவே நல்ல ஸ்கின் வந்து அந்த நமக்கு மங்கு அதெல்லாம் மறையிறத பார்க்க முடியும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, அது எப்படிங்க எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அவங்க குளிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் இந்த ஆயிலை போட்டு நல்லா முகத்தில் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டாங்கன்னா போதும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் ஸ்கின்னு. இந்த ஆன்டி ஏஜிங் ஆயில் இது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இடியாப்ப மாவு. இதுவும் இப்போ புதுசாக தயார் பண்ணியிருக்கோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இது தயார் பண்ணுறது எப்படி, செய்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு தயார் பண்ணது அது பெரிய பாத்திரத்தில் வைக்க முடியல, அதனால் சின்ன பாத்திரத்தை வச்சு வீடியோ எடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதனுடைய விலை ஆர்டர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிடலாம். தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.